தமிழ்நாட்டின் வளர்ச்சிப் பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விடமாட்டோம். வெல்வோம் ஒன்றாக. ஹலோ மைக் செக் 1 2 3. திண்டுக்கல் மாவட்டம் ஐயம்பாளையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் ஐ. பெரியசாமி, அமைச்சர்கள் மீதான சொத்து குவிப்பு வழக்கால் தேர்தல் பணியில் எந்த சுணக்கமும் இல்லை என்றும், எங்கள் சொத்து முழுவதையும் எடுத்துக் கொள்ளட்டும் என்றும் பேசியுள்ளார். அதிகாரத்திலும் ஆட்சியிலும் பங்கு கேட்கணும், நேரம் வந்துருச்சு அப்படின்னு காங்கிரஸ் தலைவர் சொல்லியிருக்காரு. நான் ஏற்கனவே பதில் சொல்லிட்டேன். நான் அது சம்பந்தமாக தெளிவான எங்களுடைய நிலையை சொல்லியிருக்கிறோம். அதே நேரத்தில் திருப்பி நேரத்தை கேட்டாங்க. அவர் தான் சொல்லியிருக்காங்கல்ல, 2 தலைவர்களும் முடிவு செய்வார்கள் என்று சொல்லியிருக்கிறாரு. முடிவு செய்வாங்க. அதெல்லாம் ஒன்று மேலே சொத்து குவிப்பு வழக்கு, அதனால் இந்த தேர்தல் பணியில் எதுவும் சுணக்கம் இருக்குமா? எந்த சுணக்கமும் ஏற்படாது. நாங்கள் அரசியல் ரீதியாக கிட்டத்தட்ட ஒரு 20 முறை 30 முறை சிறைச்சாலைக்கு சென்று தான் நாங்கள் பதவிக்கெல்லாம் வந்திருக்கோம். ஒன்றிய செயலாளர், எம்எல்ஏவா, மந்திரியாக வந்திருக்கோம். எங்களுக்கு வேற ஒன்றும் சொத்து குவிப்பு வழக்கு இருக்க சொத்து நாங்கள் பதவியில் இருந்த காலத்தில் எவ்வளோ சொத்து இருக்கோ அதை பூரா கூட அவங்க எடுத்துக்கிட்டு நமக்கு ஒன்றும் கவலை இல்லை. ஹலோ மைக் செக் 1 2 3. தமிழ்நாட்டின் வளர்ச்சிப் பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விடமாட்டோம். வெல்வோம் ஒன்றாக.